Hi friends, welcome to High Foods. Monday morning as usual busiest day வாதா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சண்டே கொரியர் ஹாலிடே. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட பார்சல்ஸ் பெண்டிங் எல்லாமே அனுப்பணும். இதை தாண்டி வந்து ஷாப்லேருந்து சாட்டர்டேவே கால் பண்ணிட்டாங்க. ஏபிசி மால்ட் ப்ளஸ் பீட்ரூட் மால்ட்டு இந்த மாதம் வந்து நல்ல சேலாக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் நிறையவே சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மகிட்ட பீட்ரூட் மால்ட் ஸ்டிக்கர் சுத்தமாக இல்லை. அதனால நாளைக்கு தான் பிரிண்டிங் கொடுக்கணும். இப்போதைக்கு ஏபிசி மால்ட் மட்டும் இருக்குது. காலையிலேயே பேக் பண்ணி 3 மணிக்குள்ளே சென்ட் பண்ணியாச்சு. எனக்கு கொரோனாவில் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பீட்ரூட்ஸ்லாம் போய் கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃபஜர் தொழுதுட்டு தான் நான் வந்து எப்போவுமே கிண்டுவேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நமக்கு அந்த பதம் வருதா இல்லையான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காம்படிஷன் தான் மார்க்கெட்டில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை திறந்தாலுமே எல்லாருமே வந்து அவ்வளோ காம்படிஷன். எனக்கு நம்பர் சொல்ல தெரியல, பட் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. மெயினாக ரீசன் வந்து ஏபிசி வந்து ஜூஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் டாக்டர்ஸில் வந்து இது சாப்பிட்டா நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்ஸ் வந்து உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராமைக்கும், இந்த ஹீமோக்ளோபின், அனிமியா பிரச்சனையிலேருந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த சோஷியல் மீடியாலேயே நிறைய ஹைப் இருக்குது ஏபிசி மால்ட்டுக்கு. அதனாலேயே நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் இன்னை வரைக்கும் கடையில் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நம்மளுடைய டேஸ்ட். நம்மள எவ்வளோ பேர் 1000 டேஸ்ட் கொடுத்தாலுமே நமக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இப்போ எப்போவுமே வந்து எல்லாருமே பிரியாணி செஞ்சால் ஒரே டேஸ்ட்டில் வராதில்ல. 100 பிரியாணி கடை திறந்தாலும் ஒரு பர்டிகுலர் பிரியாணி கடையில் வர கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே எப்போவுமே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏபிசி மால், பீட்ரூட் மால் கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கினவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட மட்டுமே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மெயின்லி அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு பாலில் கலந்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி ஏபிசி மால், பீட்ரூட் மால் தவிர நம்ம மோர் தென் 7 வெரைட்டிஸ் ஆஃப் மால்ட் ஹை ஃபுட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் பனானா மால்ட்டு, நேந்திரம் பனானா மால்ட்டு, டர்மரிக் மால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஹாட் சாக்லேட், இந்த மாதிரி பல மால்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஹை ஃபுட்ஸோட இந்த எல்லா மால்ட் வெரைட்டிஸும் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் கேன்டீனுக்கு நாங்கள் என்ன சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா, காரமணி, வேர்க்கடலை, அப்புறம் சன்னா இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஒரு சுண்டல் தான் ஸ்டாஃப் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ மார்னிங்கே எல்லாமே ஊற வச்சுட்டோம். வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் எப்படி ஆகும்னு. நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ஹார்ஸ்கிராம் ஹெல்த் மிக்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸை ஆக்சலரேட் பண்ணும். பட் அதை தாண்டி நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். எந்த செலிப்ரிட்டிஸ் பார்த்தாலும் யாருமே என்ன சொல்கிறாங்க, ஒயிட் சுகர் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போவுமே ப்ரோட்டீனுக்காக, ஃபைபருக்காக வந்து சாலட்ஸை உங்கள் டயட்டில் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் ரைஸ் கட் பண்ண முடியல, இட்லி தோசை கட் பண்ண முடியலனா ஒரு போர்ஷன் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 2 இட்லி சாப்பிட்டு பழகுங்க. நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.